ஏன் தாத்தா ஏன் தாத்தா கவலையாக இருக்கிறீங்கோ? ஆம் செல்வங்களே, நீங்கள் இந்த மாதிரி செய்தியை பெரும்பாலும் கேள்விப்பட்டு இருக்க மாட்டீர்கள். என்ன செய்தி தாத்தா? ஏன் இவ்வளோ கவலையாக இருக்கிறீங்கோ? ஆம் செல்வங்களே, என்னுடைய உறவினர் வீட்டிலே 20 நாட்களுக்குள் 3 பேர் இறந்து போனார்கள். இருபதே நாட்களுக்குள் அண்ணன் மற்றொருவர் அண்ணனா தம்பியா தெரியவில்லை. பிறகு அவருடைய சிஸ்டர், 2 brothers and 1 sister உடல் நலம் இல்லாத காரணத்தினால் நான் நினைக்கிறேன் 3 பேர் இறந்து போனார்கள் 20 நாட்களுக்குள். அந்த வீட்டிலே எப்படி இருப்பார்கள்? அவர்களுக்கு எதையும் தாங்கும் இதயம் கண்டிப்பாக இருக்கும். வீட்டில் மிச்சம் இருக்கும் அத்தனை பேருக்கும் எதையும் தாங்கும் இதயம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பாருங்கள், 3 பேர். மிகவும் கவலையாக இருக்கிறது. அவர்களுக்காக நம்ம இறைவனிடம் மன்றாடுவோமா? இறந்து போன 3 பேருக்கும் சொர்க்கத்தில் இடம் கொடுங்கள் இறைவா என்று கேட்போமா? அந்த 3 பேரை இழந்து இருக்கும் மற்றவர்களுக்கு இந்த நிலைமையை ஏற்றுக்கொள்ள இவர்களுக்கு மனசுக்கு சக்தியை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்வோமா? ஓகே இறைவா, இந்த 3 பேருடைய ஆத்துமம் இளைப்பாற அவர்களுக்கு கட்டளையிட்டருளும் எங்கள் தந்தையே. அவர்களுக்கு நிச்சயம் இளைப்பாற கட்டளையிட்டருளும் கடவுளே. சமாதானத்தில் இளைப்பாற கடவுள்களாக ஊழிலுள்ள பிரகாசம் அவர்களுக்கு என்றென்று பிரகாசிக்க அவர்களுக்கு தர்மம் செய்வீராக இறைவா. பரலோகத்திலே இருக்கிற எங்கள் தந்தையே, அவர் என்னிடம் நீங்கள் பேச விரும்பினால் இந்த மாதிரி பேசுங்கள் என்று அவரிடம் பேச கற்றுக் கொடுத்தார். என்ன எப்படி பேசுறது என்றால், பரலோகத்திலே இருக்கிற எங்கள் தந்தையே, உமது நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் விழவிடாதேயும். சகல தீமைகளிலிருந்தும் எங்களை ரட்சித்தள்ளும் தந்தையே. இதில் 2 பாகம் இருக்கிறது. முதல் பாகம் அவரை வாழ்த்தி போற்றும் வகையில் இருக்கிறது. உமது நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக,
உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. பரலோகத்திலே செய்யப்படுவது போல இந்த இரண்டாவது பாகம் பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு தீமை செய்தவர்களே, எங்களுக்கு தொந்தரவு கொடுப்பவர்களே, எங்கள் மீது வைராக்கியத்தை காட்டும் அவர்களிடம் அவர்களை நாங்கள் மன்னிப்பது போல அவர்கள் அறிந்தும் அறியாமலும் செய்துவிட்டார்கள், அவர்களை மன்னியும் என்ற மனப்பான்மையோடு அவர்களை நாங்கள் மன்னிப்பது போல நாங்கள் உமக்கு விரோதமாக எத்தனையோ பாவங்கள் செய்திருப்போம், தவறுகள் செய்திருப்போம். அந்த தவறுகளை மன்னித்தருளும் இறைவா. நாங்கள் எப்படி என்னுடைய சகோதரருடைய குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறோமோ அதே மாதிரி உமது பிள்ளைகளாகிய எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எங்களை சோதனைக்குள் விழவிடாதையும் சகல தீமைகளிலிருந்தும் எங்களை ரட்சித்தருளும், விடுவித்தருளும், காப்பாற்றிடலாம். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயத்தின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தாயே. ஆமீன். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். முக்கிய செல்வங்களே, அவர்களுக்காக நாம் அந்த 3 ஆத்துமங்களுக்காக நாம் இறைவனிடம் மன்றாடுவோம். அவர்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல பாவங்களையும் மன்னித்து அவரை மோட்ச ராஜ்யத்தில் அவர்களுக்கு இடம் கொடும் தந்தையே. நீங்கள் சொன்ன மாதிரி இவர்கள் பெரிய பணக்காரர்கள் இல்லை, ஏழைகளாகவே வாழ்ந்து பாருங்கள் 3 பேரும் இறந்து போனார்கள். என்ன சொன்னீர்கள் என்றால், ஏழைகளுக்கு மோட்ச ராஜ்யத்தில் இடம் கிடைக்கும் என்று சொன்னீர்களே. இவர்களும் ஏழைகள் தான், உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வருகிறோம். இவர்களும் ஏழைகள் தான். இவர்களை மோட்சக்கரை சேர்த்ததும் இறைவா. ஓகே, உங்களிடம் வணக்கம் செய்வதற்குள் கூட எனக்கு ஒரு சக்தி இல்லை. இந்த 3 பேருடைய மரணத்தை நினைத்து கொண்டு மிகவும் கவலையாக ஆரம்பித்தேன், முடிக்கிறேன்.